ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குரூப் ஒன் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் சேனல். 2012 இருந்து 2025 வரை ஜிஎஸ் கொஷின், பிஒய் கொஷின், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்பவை ஆப்ஷன் ஏ திறந்த விதை தாவரங்கள். திறந்த விதை தாவரங்கள் தான் கரெக்டு. திறந்த விதை தாவரங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது என்ன பண்ணுன்னா பூ பூக்கும், ஆனால் வந்து கனியாக மாறாது. விதை திறந்த நிலையில் தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சைக்கஸ் பைனஸ். அடுத்த ஆப்ஷன் மூடிய விதை தாவரங்கள். இது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா பூ பூத்து கனி தரும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய விதை அமைப்பு எப்படி இருக்குன்னா கனிக்குள்ளே இருக்கும். கனிக்குள்ளே மூடப்பட்டு இருக்கும் விதைகள். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் 2 வகைப்படும். ஒருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம். ஒருவித்திலை தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் அரிசி, கோதுமை, வாழை. இருவித்திலை தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் மாமரம், வேப்பமரம், அவரை, கடலை, இந்த மாதிரி. அடுத்தது பூவா தாவரங்கள். பூவா தாவரங்கள்னா இது பூக்களை தராமல் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாசிகள், பெரணிகள். இந்த பூவா தாவரத்தை கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த ஆப்ஷன் நீர்வாழ்விகள். இது வந்து ஹைட்ரோபைட்ஸ்கள்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா நீரில் மிதப்பதுக்கு ஏற்ற மாதிரி இதோடைய தண்டு, இலைகள் அமைப்பு இருக்கும். அதுக்குள்ளே ஏரல் கைமா அப்படின்னு கூடிய காற்றறைகள் நிறைய இருக்கும். இதோடைய வேர் அமைப்பு எப்படி இருக்குன்னா பலவீனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர் இல்லாமலும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆகாய தாமரை. நெக்ஸ்ட் கொஷின், செல் சுவாசம் இங்கு நடைபெறுகிறது. ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் ஆன்சர். இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவை ஆக்சிஜனேட் அடைய செஞ்சு செல்லுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். ஆற்றல்னா ஏடிபி தான், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதை தான் நம்ம வந்து செல் சுவாசம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை செல் ஆற்றல் நிலையம்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் என்ன பண்ணுன்னா ஒரு குரோமோசோமில் 2 குரோமோடிட்டுகள் இருக்கும். அந்த 2 குரோமோடிட்டுகளை இணைக்கும் இந்த சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியரை குரோமோசோமின் மையம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஆப்ஷன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா உட்கரு. இந்த உட்கருவில் தான் டிஎன்ஏ மரபணு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுன்னா செல்லோட எல்லா வேலையும் வந்து இதுதான் செய்யும். அடுத்த ஆப்ஷன் கோல்கி உறுப்புகள். இது புரதங்களை பேக் செஞ்சு மற்ற இடத்துக்கு கடத்தும். நெக்ஸ்ட் கொஷின், லெகுமினஸ் தாவர வேர் மூச்சுக்களில் உள்ள நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா. ஆப்ஷன் பி ரைசோபியம். லெகுமினஸ் தாவரம்னா பருப்பு வகை தாவரம். இதுக்கு எக்ஸாம்பிள் அவரை, துவரை சொல்லலாம். ரைசோபியம் என்ன பண்ணுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இந்த ரைசோபியம். இது இந்த தாவரங்களோட வேர் முடிச்சுகளில் ஆக்சிஜனை கட்டுப்படுத்தி நைட்ரஜனை நிலைநிறுத்தம் பண்ணும். அதாவது இந்த தாவரத்தோடைய வேர் முடிச்சுகள் கூட இந்த பாக்டீரியா ஒரு கூட்டுயிர் வாழ்க்கையை வாழும். காற்றில் இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றும். இந்த நைட்ரேட்டை தான் தாவரங்கள் யூஸ் பண்ணிக்கும். அடுத்தது சால்மோனெல்லா. சால்மோனெல்லான்றது ஒரு நோய்க்கிருமி. இதை வந்து சால்மோனெல்லா டைப்பின்னு சொல்லுவோம். அப்படின்னா குடல் காய்ச்சல்னு அர்த்தம். இது மனுஷனுக்கு டைபாய்டு காய்ச்சலை வந்து உருவாக்கும். அடுத்தது சூடோமோனாஸ். சூடோமோனாஸ் என்ன பண்ணுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டை மீண்டும் நைட்ரஜன் வாயுவாக மாற்றிடும். அடுத்தது பிளாஸ்டீரியம். இது என்ன பண்ணுன்னா இது ஒரு தனிச்சையான பாக்டீரியா. ரைசோபியம் பார்த்தீங்கன்னா தாவரத்துடன் சேர்ந்து வாழும் ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை பாக்டீரியா. ஆனால் இந்த பாக்டீரியா வந்து தனிச்சையான பாக்டீரியா. மண்ணில் தனிச்சையாக வாழ்ந்து நைட்ரஜனை நிலைநிறுத்த பண்ணும். அடுத்த கொஷின் போகலாம். ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகிய இரண்டும் இவ்விதமாக அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ தாலோஃபைட்டுகள். தாலோஃபைட்டுகள் என்னென்னா ஒரு தாவரத்தில் என்ன இருக்கும், வேறு, தண்டு, இலை அப்படி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு எதுவும் இருக்காது. அதனால இது தாலோஃபைட்டுகள்னு சொல்கிறோம். இந்த ஆல்காக்களுக்கு எக்ஸாம்பிள் பாசிகள் சொல்லலாம். இதுக்கு வந்து பச்சையும் இருக்கும், தற்சார்பு ஊட்டம். இதே பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா பிறச்சார்பு ஊட்டம், பச்சையும் இருக்காது இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பிரையோஃபைட்டுகள். பிரையோஃபைட்டுகளை தாவர உலகின் இருவாழ்விகள்னு சொல்லலாம். அடுத்தது டெரிடோஃபைட்டுகள். டெரிடோஃபைட் என்ன பண்ணுன்னா சைலம் ப்ளோயம் இருக்கக்கூடிய ஒரு பூவா தாவரம். அடுத்தது ஸ்பெர்மடோஃபைட்டுகள். ஸ்பெர்மடோஃபைட்டுகள் வந்து பூத்து விதை உண்டாக்கும். எல்லா தாவரங்களும் இதில் அடங்கும். அதாவது எதெல்லாம் பூ பூத்து விதை தருதோ அது எல்லாமே அந்த தாவரங்கள் எல்லாமே இதில் அடங்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். கிளைகோஜன் துகள்களை சிதைவுறச் செய்து கரைத்தன்மை கொண்ட குளுக்கோசினை இரத்தத்தில் சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவினை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக அமைவது. ஆப்ஷன் பி குளுக்ககான். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுன்னா பிளட் சுகர் லெவல் கம்மியாக இருக்கும்போது கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா செல்லில் குளுக்கோகான்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் கல்லீரலில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றி ரத்த சுகரை வந்து பிளட் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்கிறோம் இந்த குளுக்கோகானை. அடுத்தது இன்சுலின் பற்றி பார்க்கலாம். இந்த இன்சுலினுடைய சுரப்பு கம்மியாயிடுச்சுன்னா பிளட் சுகர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கல்லீரலில் இல்லைன்னா தசைகளில் வந்து கிளைகோஜனாக மாற்றி சேமிச்சிக்க உதவுது. அடுத்த ஆப்ஷன் தைராக்சின். தைராக்சினை வந்து நம்ம ஆளுமை ஹார்மோன் சொல்கிறோம். ஏன்னா இது உடலில் மனநிலை மற்றும் உடல் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தைராக்சின் சுரக்க அயோடின் சத்து தேவை. அடுத்த ஆப்ஷன் ஆல்டோஸ்ட்ரோன்.
ஆல்டோஸ்டரோனை வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் சொல்கிறோம். அதாவது நம்ம கிட்னிக்கு மேலே தொப்பி மாதிரி ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பி வந்து அட்ரினல் சுரப்பின்னு சொல்கிறோம். அந்த அட்ரினல் சுரப்பிக்கு வெளியே தான் இந்த ஆல்டோஸ்டரோன்ற ஹார்மோன் வந்து சுரக்குது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு, நீர் இது ரெண்டோடைய அளவையும் சீராக வச்சுக்குது. அதனால இது பிளட் ப்ரெஷர் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் இதை உயிர் காக்கும் ஹார்மோன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பெண் பாலின உறுப்பு வளர்ச்சிக்கும் 2ஆம் நிலை பாலின பண்புகளின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைவது ஆப்ஷன் பி எஸ்ட்ராடயோல். இந்த எஸ்ட்ராடயோலை தான் நம்ம ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம். இது பெண்ணுடைய முதன்மை பாலின ஹார்மோன். இது ஓவரிஸில் தான் செக்ரேட் ஆகும். அடுத்தது ஆல்டோஸ்டரோன் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் ப்ரொஜெஸ்ட்ரோன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன்ன்றது கர்ப்பகால ஹார்மோன். அடுத்த ஆப்ஷன் ரிலாக்சின். இது கர்ப்ப காலத்துக்கு இறுதியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். இது என்ன பண்ணுன்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளையும் மூட்டுகளையும் லூஸ் பண்ணி பிரசவத்தின் போது குழந்தை ஈஸியாக பிறக்க வழிவகுக்குது. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் மற்றும் திறவுகோலாகவும் இருப்பது? ஆப்ஷன் பி முகவுரை தான் ஆன்சர். முகவுரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது யாருன்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. இந்த முகவரியை ஒரு டைம் தான் திருத்திருப்பாங்க. 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி 3 வார்த்தை வந்து சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அடுத்த ஆப்ஷன் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல இருக்கும். விதி 12லேருந்து 35 வரை இருக்கும். அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருப்போம். இதை வந்து இந்தியாவின் மகாசாசனம் சொல்கிறோம். அடுத்தது ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். இது அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பாரு. இது பார்ட் 4ல் இருக்கும். ஆர்டிக்கல் 36லேருந்து ஆர்டிக்கல் 51 வரை இருக்கும். இதோடைய நோக்கம் என்னன்னா மக்கள் நல அரசை உருவாக்குறது தான். அடுத்தது ஆப்ஷன் டி நீதித்துறை சுதந்திரம். இது ஆர்டிக்கல் 50 சொல்லியிருக்கும். நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை வந்து பிரிக்கிறோம். இதன் மூலயமா இந்த நீதித்துறை சுதந்திரமாக இருப்பதை வந்து இது உறுதிப்படுத்துது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அட்டவணை சாதியினருக்கான தகுதியை மத தொடர்பில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறிய ஆணையம் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம். இந்த ஆணையத்தை பொதுவாக ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சொல்லுவோம். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா எந்த மதத்துக்கு மாறினாலும் பட்டியலினத்தவருக்கான தகுதி தொடர வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸாக மாறும் தலித்துகளுக்கு எஸ்சி அந்தஸ்து வந்து இருக்கணும். மதம் மாறினாலும் அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து மாறாது. அதனால தான் அந்த சலுகை அப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் சொல்லியிருக்கோம். அடுத்தது அட்டவணை சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். ஃபர்ஸ்ட் இந்த பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. 2003ல் 89வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 338 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா தேசிய பட்டியலின ஆணையத்தை பற்றியும் 338 ஏ தேசிய பழங்குடியின ஆணையம் அப்படின்னு ஒரு 2 அமைப்பாக வந்து மாற்றப்பட்டுச்சு. அடுத்த ஆப்ஷன் அரசியலமைப்பு மறு ஆய்வு ஆணையம். இது 2000ல் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு செயல்பாடு ஆராயத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எம்என் வெங்கட செல்லையா அவர்களுடைய தலைமையில் இது நடந்திருக்கும். இதோடைய நோக்கம் என்னென்னா இந்த கமிஷனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப நிர்வாக பணியை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆணையம் 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் நிர்வாக சீர்திருத்த குழு. இது இந்தியாவுடைய நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட குழு. 2 குழு அமைச்சிருப்பாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, 2ஆம் நிர்வாக சீர்திருத்த குழுன்னு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966ல் நடந்திருக்கும். அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய். 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005ல் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா வீரப்ப மொய்லி. அடுத்த கொஸ்டின் போகலாம். உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உடையவர் யார்? ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிக்கல் 224(1) வந்து என்ன சொல்லுன்னா உயர்நீதிமன்றத்துடைய வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கும்போது தகுதியான 2 நபர்களை அதிகபட்சமாக 2 வருஷம் வரை கூடுதல் நீதிபதியாக நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஆப்ஷன் இந்திய தலைமை நீதிபதி. அவங்களுடைய நியமனத்தை பற்றி 124(1) சொல்லுது. அடுத்த ஆப்ஷன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதாவது ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொல்லிட்டு 216 சொல்லும். அடுத்த ஆப்ஷன் மாநில ஆளுநர். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும்னு ஆர்டிக்கல் 153 சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.